Saver Airskate session December 21. குவைத் மிஸ்டர் மோடி அஃபிஷியல் விசிட் போயிருக்காங்க. மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அம்மையார் 1981 அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு விசிட் ஆஃப் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தேர். ஸோ குவைத் இந்தியா ரிலேஷன்ஷிப்பு தென் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 இதை வயலேட் பண்ணுற மாதிரி சம்பல் மஸ்ஜித் இன் உத்தரப்பிரதேஷ் அதில் ஹிந்து டெம்பிள் இருக்கான்னு சொல்லி சர்வே பண்ண சொல்லி கொடுத்த நோட்டீஸ், அதனால் நடந்த கலவரம் அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் எல்லா ஆக்டிவிட்டிஸையும் ஹால் பண்ணியிருக்காங்க அண்டில் என்ஷூர் தட் அந்த ஆக்டுடைய வேலிடிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும். தென் இப்போ 18th லோக்சபாவுடைய வின்டர் செஷன் முடிஞ்சிருக்கு. பட் எந்த ஒர்க்கும் ப்ரொடக்டிவாக முடியல. ராஜ்யசபாவில் வெறும் 40% ஆஃப் த ஒர்க்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் லோக்சபாவில் வந்து 55% ஆஃப் த ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரே ஒரு பில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து மேரேஜ் ரிலேஷனில் எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உமன் வந்து பண்ணப்பட்டது. ஸோ ஆல்ரெடி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஜாட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபோக்லோர் டான்ஸ் இன் ஒடிஷா ரிலேட்டடான நியூஸ். ஓகே, ஸோ மெயின் ஆர்டிக்கல் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி December 21, 22 வந்து குவைத்துக்கு வந்து அஃபிஷியல் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் ஆச்சு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அங்கே போய். லாஸ்ட்டாக மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அம்மையார் தான் 1981 வந்து போயிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இப்போ போன விசிட் வந்து January 22, 2022 வந்து போக வேண்டியது கோவிட்னால வந்து போஸ்ட்பான் பண்ணி இப்போ தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். தென் லாஸ்ட் 2 அவங்களுடைய கவர்மெண்ட் டியூரேஷனில் எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸுமே விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ரிலேஷன்ஷிப் வித் திஸ் வெஸ்ட் ஏஷியா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. கல்ஃப் நேஷன்ஸோட நல்ல ஒரு டைட் ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தென் இந்தியா குவைத்தோடைய ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அவருடைய லொக்கேஷன். ஸோ நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் பெர்ஷியன் கல்ஃப் அந்த ரீஜனில் இருக்குது. சவுதி அரேபியா அண்டு ஈராக்குடைய பார்டர். ஸோ இந்த பார்டரிங் கண்ட்ரிஸ்லாம் நிறைய இடத்துல கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் த ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் மொனார்க்கியல் டெமோக்ரஸி, அதாவது கான்ஸ்டியூஷனல் மொனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரிட்டன் எடுத்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் மொனார்க், ஹெட் வந்து குயின் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அண்டு இங்கே வந்து ஒரு அமெரிக்கனுடைய மிலிட்ரி பேஸ் ஒன்று இருக்குது. இந்த அமெரிக்கன் மிலிட்ரி பேஸ்க்கு வந்து நிறைய ஒரு பெரிய ஸ்டோரி அண்ட் ஓவரால் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி இந்த சுன்னி முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் இருக்கும். அவங்களாம் ஃபுல் மிலிட்ரி செக்யூரிட்டி கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு 1970s வந்து ஒபாக் நேஷன்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒபாக் நேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டாலரில் தான் வந்து அவங்க ஆயில் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து மிலிட்ரி சப்போர்ட் எல்லாமே யூஎஸ் கொடுக்குறதாக. ஸோ தட் அதுலேருந்து தான் டாலர் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அவருடைய எக்கனாமிக் எக்ஸ்பேன்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டைம் முடிகிறதுனால டாலர் வந்து கொஞ்சம் ஆஸ்லேஷன் ஆகிற மாதிரியான ஒரு விபம் கிரியேட் ஆகுது. பிரிக்ஸ் நேஷன்ஸ் அவங்க செப்பரேட் கரன்சி கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேக் சைடு. ஓகே, ஸோ கெட் இன் டு திஸ். இதில் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வேஸ்ட் அதிகமான ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குது. வேர்ல்டுலேயே 6th largest ஆயில் ரிசோர்ஸஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அண்ட் தே ஆர் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஒபாக் நேஷன்ஸ். இந்த ஒபாக் நேஷன்ஸ் வந்து எதுக்காக இந்த ஒபாக் அப்படிங்கிற அமைப்பு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 1969 ஆர் 1970 எண்டில் இந்த ஒபாக் நேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா அப்போது இந்த சிரியா, ஈஜிப்டு, இஸ்ரேல் இவங்களுக்கு இடையில நடைபெற்ற வாரில் வந்து பெரிய லெவலில் இந்த சிரியா இஸ்ரேலுக்கு வந்து யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இந்த ஒபாக் நேஷன்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமிக் ஹோல்டு ஆஸ் வெல் அஸ் ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்ட அமைப்பு தான் இந்த ஒபாக் அப்படிங்கிறவங்க. ஸோ தட் இவங்க ஆயில் ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்டில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக இவங்களுடைய பாலிசி மெஷர்ஸ் and other demands எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. ஓகே, anyways, get back to this. So it's the 6th largest oil reserve nation. Then apart largest sovereign wealth fund வந்து இங்கே இருக்குது. ஆக்சுவலாக 4th largest sovereign wealth fund இருக்கக்கூடிய நேஷனு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்வே, செகண்ட் சைனா, தேர்டு வந்து UAE. இதில் இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட் என்னென்னு பார்க்கலாம். பிஃபோர் இங்கே உள்ள சாவரின் வெல்த் ஃபண்ட் வந்து குவைட் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா எல்லா கண்ட்ரீஸுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்கம் வேரியஸ் சோர்ஸஸ் பப்ளிக் செக்டர்லேருந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை ட்ரேட்லேருந்து வரக்கூடிய பேலன்ஸாக இருக்கலாம், சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் ஏதோ ஒரு வேலை வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் குவாண்டம் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் ஃபர்தர் அப்ராடில் வந்து
எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை அப்ராடில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், எதில் வேணாலும் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதர் கண்ட்ரீஸில் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு தான் இந்த சவரின் வெல்த் ஃபண்ட். சவரின்னா கவர்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். வெல்த் அப்படிங்கிறது இதனால் க்ரியேட் பண்ணக்கூடிய வெல்த். ஸோ சவரின் வெல்த் ஃபண்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி ஒரே ஒரு சவரின் வெல்த் ஃபண்ட் தான் இருக்குது. ஸோ இந்தியா பெரிய லெவலில் இந்த சாவரின் வெல்த் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் சர்வேலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னா யூ நவ் காட் அன் ஐடியா, ரைட்? ஸோ இவங்க வந்து 4th largest சாவரின் வெல்த் ஃபண்ட் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். தென் இந்தியா அண்ட் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 1961 பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணிக்கிட்டாங்க வித் திஸ் நேஷன். இந்தியன் ருப்பி வந்து இங்கே 1961 இருந்தே பார்த்திங்கன்னா லீகல் டெண்டர். அதாவது லீகல் டெண்டர்னால் என்னென்னா கவர்மெண்ட் பேக்டு, கவர்மெண்ட் அத்தரைஸ்டான ஒரு கரன்சியை தான் லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பைலேட்ரல் ட்ரேட் வந்து கிட்டத்தட்ட 10.47 பில்லியனுக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இந்தியாவுடைய எனர்ஜி நீடை பொறுத்த வரைக்கும் அதில் 6th க்ரூட் ஆயில் சப்ளையர் பார்த்திங்கன்னா குவைத்து தான். அதாவது இந்தியாவுடைய 3% ஆஃப் த டோட்டல் எனர்ஜி நீட்ஸ் வந்து அதன் மூலியமாக ஃபில்அப் ஆகுது. இது போக அவங்களுடைய அந்த சாவரின் வெல்த் ஃபண்டு KIA, குவைத் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 10 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் COVID-19 பீரியடில் இந்தியா வந்து 2 lakh வேக்சின்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பதிலாக May 2021 அவங்க 282 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், 16 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், வென்டிலேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு. ஸோ 2 கண்ட்ரிக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ எக்ஸ்பேட்ரியேட்னா என்னென்னா இந்திய வாழ் குடிமக்கள், டயாஸ்பரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது அங்கே பார்த்தோம்னா டோட்டல் பாப்புலேஷன் 4.9 மில்லியனில் 1 மில்லியன் பார்த்திங்கன்னா இந்தியன் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் எக்ஸ்பேட்ரியேட். ஸோ அதனால் ரீசெண்டாக வந்து அவங்கள கௌரவப்படுத்துகிற மாதிரியான ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி March 2023 குவைத் அரசாங்கம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமஸ்தே குவைத் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குவைத் நேஷ்னல் ரேடியோவில் ஒரு செப்பரேட் ப்ரோக்ராம் ஹிந்தியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங். இது போக குவைத்தில் இருக்கக்கூடிய 26 ஸ்கூல்ஸில் கிட்டத்தட்ட 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது இந்தியன் CBSE சிலபஸ். ஓகே, இது போக அங்கே இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா திஸ் இயர் ஜூனில் வந்து வி காட் ஃபயர் ஆக்சிடெண்ட். அதில் கிட்டத்தட்ட 40 இந்தியன்ஸ் இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து இந்தியாவுக்கு வந்து சேஃபாக லைக் அவங்களுடைய பாடியை வந்து ப்ராப்பராக இங்கே சென்ட் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஒத்துழைச்சாங்க திஸ் குவைத் நேஷன்ஸ். ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அவுட்லுக் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணலாம். டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்தியா பார்த்திங்கன்னா இவங்கள இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்லையும் கோயலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் ஜாயின் பண்ண சொல்லி கேட்காங்க. இப்போது இந்த உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை பற்றி தெரியும். பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்போது இந்தியா, ஃப்ரான்ஸ் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து இப்போது ஆல் த ட்ராபிக்கல் நேஷன்ஸ், ஈவன் அவுட் சைட் த ட்ராபிக்கல் நேஷன்ஸும் வந்து அதில் வந்து மெம்பராக இருக்காங்க. இது என்ன அப்படின்னா சோலார் எனர்ஜியை வந்து நீங்கள் ஹார்னஸ் பண்ணி அதை வந்து ஒரு நெட்வொர்க் நேஷ்னல் கிரிட், சோலார் கிரிட் அப்படிங்கிற மாதிரி ப்ரமோட் பண்ணி இன்டர்நேஷ்னல் சோலார் கிரிட் அது லேட்டாக கொண்டு வந்தது இதோடைய கனெக்டிவிட்டி. ஸோ அது மூலியமாக சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன், ரெனியூபிள் எனர்ஜி வந்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். வேறஸ் இந்த கோயலேஷன் ஆஃப் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் CDRI அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒரு இனிஷியேட்டிவ். இந்தியா அட்டெம்ப்ட் பண்ணி UN கிளைமேட் ஆக்ஷன் சமிட் அப்படின்னு சொல்லி நியூயார்க்கில் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த அமைப்பை வந்து க்ரியேட் பண்ணாங்க. இதோடைய செக்ரட்டேரியட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. இதை க்ரியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 நேஷன் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக யாரெல்லாம் அதர் தேன் இருப்பாங்க பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் வந்து பார்ட்னராக இருக்காங்க. தென் அதர் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், ப்ரைவேட்ஸ், அகாடமிஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன மேஜர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் திங்ஸ், ஃபினான்சியலாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும்,
இந்த climate and disaster resilient infrastructures அதை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இவங்களுடைய மேஜர் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இது போக ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ரிசர்ச்சர்ஸ் கண்டக்ட் பண்ணுறது அந்த பர்டிகுலர் ஃபீல்டில். இதில் ஆக்சுவலாக இன்னொரு இனிஷியேட்டிவ் இது கீழே லான்ச் பண்ணாங்க, IRIS அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரெசிலியன்ட் ஐலாண்ட் ஸ்டேட். இந்த ஐலாண்ட் நேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் இல்லை ஓஷன் ஸ்னோ மெல்ட் ஆகி ஓஷனுடைய வாட்டர் ரைஸ் ஆகி அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் முழுகிற அபாயத்தில் இருக்குது இல்லையா. ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த IRIS அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ தட்ஸ் அ வெரி பேசிக் அபவுட் திஸ் CDRI. ஓகே, தென் ஃபர்தர் கெட் இன் டு திஸ். இதில் இந்த KIAயும் அங்கே உள்ள சாவரின் வெல்த் ஃபண்டும் இந்தியாவுடைய இந்த NIIF அப்படிங்கிற சாவரின் வெல்த் ஃபண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து சில ப்ராஜெக்ட் வந்து முன்னெடுக்கலாம். இந்தியாவில் NIIFக்கு வந்து ஃபண்டு எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் செக்டர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃபண்டில் தான் அதை கொண்டு போய் வந்து இதில் போட்டு வைப்பாங்க. இதை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும். இது போக குவைத் டு இந்தியா ஏர்லைன்ஸோடைய சீட், ஐ மீன் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஏர்லைன்ஸோடைய சீட் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து 12,000 வந்து வீக்லி அலாட்டட் சீட்ஸ் வந்து அவைல் பண்ணுறோம் நாங்கள். இது போக ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ், ராக்கெட் லான்ச் பண்ணுறது அவங்களுக்காக அது ரிலேட்டடான டாக்ஸும் போகலாம். ஸோ தீஸ் ஆர் த ஓவரால் திங் டிஸ்கஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல். நெக்ஸ்ட்டு போயிடலாம், தட் இஸ் திஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. ஆக்சுவலி இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1991 கொண்டு வரும்போது அந்த டைமில் இந்த பாபர் மஸ்ஜித் இஷ்யூ வந்து ரொம்ப சிவியராக போயிட்டு இருந்துச்சு. பெரிய லெவலில் கலவரம் நடந்துச்சு. பிஜேபி சார்பாக கூட மிஸ்டர் அத்வானி வந்து பாத யாத்திரையெல்லாம் போய் பெரிய லெவலில் வந்து இஷ்யூ வச்சு நிறைய கலவரங்கள், கம்யூனல் ரயாட்ஸ் இந்தியா முழுக்க அங்கங்கே வந்து வெடிச்சு. ஸோ அந்த டைமில் தான் ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து இந்த ஆக்ட் வந்து பார்லிமெண்ட், ஐ மீன் சுப்ரீம் கோர்ட்ஸோட ஆக்ஷன்ஸோட பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் தி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. ஸோ இதன் படி பார்த்திங்கன்னா 15th August 1947 அப்போது என்ன மாதிரியான ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இருந்துச்சோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஆக்டை வந்து கோர்ட்டில் வந்து 2020 வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆன் தி கிரவுண்ட்ஸ் ரெண்டு விஷயம். ஒன்று பார்த்திங்கன்னா அந்த டேட் August 15, 1947ங்கிறது ஒரு தன்னிச்சையாக வந்து யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே வராது, அதாவது ஏன்னா அதை வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே வராதுங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வயலேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதோடைய ஹியரிங் தான் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆத்தர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாருன்னா, அஃப்கோர்ஸ் 1947 15 ஆகஸ்ட்டை கொண்டு வராமல் நீங்கள் எந்த இயரை கொண்டு வருவீங்க? முகல் பாபர் வந்து அந்த டைம் பீரியடை கொண்டு வருவீங்களா, இல்லை இன்பிட்வீனில் பிரிட்டிஷோடைய பீரியடை கொண்டு வருவீங்களா, இல்லை எந்த டேட்டு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது 1947 15 ஆகஸ்ட், தென் வாட் எல்ஸ் டேட் டு பி மென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். தென் ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் டேரெக்டாக இல்லை. ஜஸ்ட் இந்த ஆக்டை வந்து திருப்பி, அதாவது இந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து நீங்கள் ரீஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஆத்தர் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இது போக இவர் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இட் ஹேஸ் அ வெரி குட் இன்சைட். தட் இஸ் நீங்கள் வந்து இப்போது ஒரு முஸ்லீம் மாஸ்க் இருக்குது, அது கீழே ஆல்ரெடி வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் சம் ஹிந்து டெம்பிள் அப்படின்னா, there is always a chance that ஹிந்து டெம்பிள் இருந்த இடத்துல புத்திஸ்ட் ஸ்டூபாஸோ இல்லை அவங்களுடைய மொனாக்கோ இல்லை ஜெயினிசமோடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேசஸோ இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து அப்போது அடுத்தடுத்து என்ன பண்ணுவீங்க? ஸோ தட் வாஸ் அ வெரி இன்சைட் கொஸ்டின் த ஆத்தர் ஹேஸ் brought in here. ஸோ இது போக ஆர்டிகல் 26 பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் டினாமினேஷன் வந்து அவங்களுடைய அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து கோர்ட் வந்து எப்படி வந்து கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டுக்கில் அடுத்தடுத்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு அதாவது நீங்கள் சர்வே எடுக்க அலோவ் பண்ணுறதே இது வயலேட்டிங் தி மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் சந்திரசூட் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருப்பாங்க கியான்வி மாஸ் கேஸில்.
ஸோ அதாவது இந்த சர்வே எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ வயலேஷன் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் நாட் ஜட்மெண்ட்டில் அதை பற்றி மென்ஷன் பண்ணல, பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு பிடிமானமாக எடுத்து லோவர் கோர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சம்பல் மஸ்ஜித் கேஸில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் அங்கே போராட்டம் நடந்து நிறைய பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வேலிடான ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேர்லாம். ஸோ இப்போ உள்ள வின்டர் செஷன் 18th லோக்சபா இப்போ நடந்து முடிஞ்சுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டிஸ் தான் நடந்திருக்கு. ஆப்போசிஷன் சைடில் வந்து ஆக்சுவலாக என்னென்ன மேஜர் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க டோட்டல் ஸ்கெட்யூல்டு ஒர்க்குன்னு போர்ட்டலில் 40% ராஜ்யசபாவில் முடிஞ்சிருக்கு, 54.5% லோக்சபாவில் முடிஞ்சிருக்கு. ஃபுல் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் தான். என்னென்ன ப்ராப்ளம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் சேர்மனை ரிமூவ் பண்ண சொல்லி, அதாவது வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதை வந்து டெப்டி சேர்மன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். தென் அதுக்கப்புறம் மிஸ்டர் அமித்ஷா உடைய அந்த டாக் ரிலேட்டட் டு டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அம்பேத்கர் பற்றியே நீங்கள் வந்து கண்டினியூஸாக சொல்கிறதுக்கு பகவான் பற்றி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா புண்ணியமாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இது வந்து நீங்கள் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான கனோட்டேஷனில் போராட்டங்கள் நடக்குது. ஸோ வி டோன்ட் கெட் இன்டு த பொலிட்டிக்ஸ் எது சரி ராங் அப்படின்ட்டு, பட் வாட் இஸ் யூ நீடட் ஃபார் திஸ் திங்.